2025ஆம் ஆண்டிலும் வீடு வீடாக சென்று ₹1 இட்லி விற்று வருகிறார் மனிதநேயம் மிக்க பாட்டி ஒருவர். ஏழைகளின் வயிற்று பசியை நீக்கும் அவரின் முயற்சியை விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. சிவகங்கை மாவட்டம் லாடனேந்தல் கிராமம் வழியாக செல்லும் மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் தள்ளாத வயதான பாட்டி ஒருவர் சாலை ஓரத்தில் இடுப்பில் ஒரு பாத்திரமும் கையில் ஒரு தூக்குச்சட்டியையும் பிடித்தபடி பொடிநடையாக நடந்து சென்று கொண்டிருந்தார். ஏனோ அவரின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படவே சற்று வண்டியை நிறுத்திவிட்டு அவரை ஒளிப்பதிவு செய்தோம். ஆனால் அவரோ யாரப்பா நீங்க என்றவாறு நாம் பதிலை கூறுவதற்குள் கடந்து சென்று விட்டார். சற்று ஓடி போய் பாட்டியிடம் பேச்சு கொடுத்தோம். அப்போதுதான் அவர் இட்லி வியாபாரம் செய்வதாகவும் தனக்கு நேரமாகிவிட்டதாக கூறி நடையை கட்டினார். அவரை பின்தொடர்ந்து சென்றபோது பல ஆச்சரியப்படுத்தும் தகவல் நமக்கு கிடைத்தது. லாடனேந்தலில் ஒரு சிறிய பொழுதறிந்த ஓட்டு வீட்டில் வசித்து வரும் இந்த பாட்டியின் பெயர் சின்ன பொண்ணு. கணவரை இழந்த நிலையில் தனது மகள் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். வறுமையில் வாடினாலும் உழைத்து வாழ வேண்டும் என்ற நோக்கத்துடன் கடந்த 45 ஆண்டுகளாக இட்லி சுட்டு அருகிலுள்ள பாப்பாங்குளம் கிராமத்திற்கு விற்பனை செய்து வருகிறார். நாள்தோறும் அதிகாலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்து இட்லி மற்றும் சட்னியை தயார் செய்து அதனை பாத்திரங்களில் எடுத்துக்கொண்டு காலை 8:45 மணிக்கு கிளம்பி சுமார் 8 கிலோமீட்டர் நடந்தே சென்று சுற்றுவட்டார பகுதிகளில் இட்லியை விற்பனை செய்து வருகின்றார் சின்ன பொண்ணு. கட்டிட தொழிலாளிகள், செங்கல் சூளை தொழிலாளிகள் இவரது வரவிற்காக காத்திருந்து பசியாறுகின்றனர். தாங்கள் பள்ளியில் படிக்கும் காலம் முதலே பாட்டியிடம் இட்லி வாங்கி சாப்பிட்டு வருவதாகவும் இவரது சட்னி சுவை அதிகமெனவும் பாராட்டுகின்றனர் அப்பகுதி பெண்கள். மேலும் காசு இல்லை என்றாலும் இட்லியை கொடுத்து அடுத்தவரின் பசியாற்றுவது இவரது வாடிக்கை. ஆரம்பத்தில் ஒரு இட்லி 10 காசுக்கு விற்றவர் விலையேற்றத்தின் காரணமாக ஒரு இட்லியை ₹1 விற்பனை செய்கிறார். பிற இடங்களில் ₹6 முதல் ₹12 வரை இட்லி விற்பனை செய்யப்படும் நிலையில் கடந்த 10 ஆண்டுகளாக ₹1 மட்டுமே விற்பனை செய்கிறார் சின்ன பொண்ணு. நாங்கள் எல்லாரும் அவங்கள்ட்ட தான் வாங்கி சாப்பிட்றோம். வர்றவங்க போகிறவங்க, லாரிக்காரவங்க, செங்கல் சூளை அவங்க எல்லாருமே அவங்கள்ட்ட தான் வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனால் இட்லி சட்னி எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ₹1 மேலே நாங்கள் கேட்டோம்னா இல்லை வேணாம், என்னுடைய ஆயுசு வரைக்கும் நாங்கள் ₹1 தான் நாங்கள் விற்போம் அப்படின்னு அவங்க ஒரே பிடிவாதமாக இருக்காங்க. என்ன விலை விற்றாலும் நான் ₹1 தான் மக்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து அவங்க ₹1 இட்லி விற்றுக்கிட்டு தான் சார் இருக்காங்க. நாங்கள் பள்ளிக்கூட ஸ்கூலுக்கு அங்கே தான் ஆடந்தருக்கு போவோம். அங்கே போயெல்லாம் சாப்பிடாம போனோம்னா அவங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டு தான் போவோம். ₹1 இட்லி காசு இல்லைன்னா அதெல்லாம் கொடுப்பாங்க சாப்பிடுச்சு. தக்காளி சட்னி தான் கொண்டு வருவாங்க. சூப்பராக இருக்கும். எல்லாமே சாப்பாடு எல்லாமே நல்லாயிருக்கும். கரெக்டாக 9 மணிக்கு மேலே வருவாங்க. 9 மணிக்கு வரையில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை எவ்வளோ ரெடியாக இருக்குங்க வாங்குறதுக்கு. இட்லி விற்பனை செய்வதன் மூலம் நாள்தோறும் தனக்கு லாபமாக ₹50 கிடைப்பது மன நிறைவாக இருப்பதாகவும் பிறரின் பசியாற்றுவதே தனக்கு மகிழ்ச்சி என்றும் நமது செய்தியாளரிடம் கூறினார் சின்ன பொண்ணு. அவங்க வகுப்பு நிறையது எனக்கு பெருசு. அவங்க காசு கொடுக்கறத பற்றி நான் பெருமைப்படலை. காசை நம்பி நான் வேலை ஆக்கிறேன். அவங்க வகுப்பு நிறைய நல்லா இருக்கட்டும், அதே மாதிரி நானும் நல்லா இருக்கேன். பிறரின் பசியை போக்கி மன நிறைவோடு ₹1 இட்லி விற்கும் இந்த இட்லி பாட்டி மனித நேயத்தின் உச்சமாக திகழ்ந்து வருகிறார். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக சிவகங்கை மாவட்ட செய்தியாளர் பாஸ்கர வேலுவுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.